வணக்கம். நாம் கொண்டாடுகிற பண்டிகையிலே தமிழர் திருநாள் தகுதி ஒன்று இருக்கும்னா, அது தைப்பொங்கலுக்கு தாங்க இருக்கணும். காரணம் எந்த விதமான மத சார்புள்ள பண்டிகை கிடையாது. மதத்தினுடைய தொடர்பில்லாத ஒரு பண்டிகை. எந்த ஒரு கடவுளுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பண்டிகை கிடையாது. அதே மாரி எந்த ஒரு புராண கதையின் அடிப்படையிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுறதில்ல. எப்படின்னா, இப்ப தீபாவளினா நரகாசுரன் கொல்லப்பட்டான். அதனால ஒரு பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுவோம் இல்லையா? அந்த மாரி புராண கதைகள் எதுவுமே இந்த தைப்பொங்கலுக்கு கிடையாது. அப்படி பல சிறப்புகள் உள்ள பண்டிகை வேளாண் சமூகத்தின் திருவிழா. நல்லா குறிச்சுக்கங்க. சரித்திர ஆசிரியர்கள் திராவிட இனத்த வேளாண் குடிகள் தான் சொல்றாங்க. நாம ஒரு வேளாண்மை சமூகம். முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது. சூரிய பகவான வணங்குறாங்க. அவர் பயிர் பச்சு காத்து விவசாயத்துக்கு ஒத்துழைப்பு தரதுனால சூரிய பகவானை வணங்கி பொங்கல் இட்டு குலவை இட்டு அருமையாக வணங்குவாங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு உதவி செய்கிற பசு கன்று காளைகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி அதை ஓட வச்சு அப்புறம் அந்த காளைகள் அடக்கிறப்பதெல்லாம் இந்த பொங்கல் பண்டிகை சார்ந்தான் வரும். முழுக்க முழுக்க திராவிட குடிகளின் வேளாண் சமூகத்தின் ஒரு திருவிழா. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள்கிட்ட பல பிரிவுகள் இருக்குது. ஒரு சாதி ரீதியாக பிரிஞ்சுக்கிறாங்க. நான் இந்த சாதி அந்த சாதின்னு மத ரீதியாக பிரிஞ்சுக்கிறாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் தமிழர்கள் பல பிரிவில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அரசியல் ரீதியாக அதிக பிரிவு இருக்குது. இத்தனை மன வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் விலக்கிட்டு நாம் தமிழர்கள் திராவிட தமிழர்கள் அப்படின்ற எண்ணத்தோட ஒருங்கிணைஞ்சு கொண்டாட வைக்கிற ஒரு அற்புதமான திருவிழா. இந்த மத உணர்வே இல்லாத ஒரு பண்டிகை உலகத்தில் எங்கன்னா இருக்குன்னா இந்த பொங்கலை தாங்க சொல்லலாம். அதனால தான் நம்ம ஜீன்லேயே மத சார்பற்ற தன்மை இருக்கிறது காரணம் நமக்கு மத உணர்வு கம்மி. நம்ம தமிழர்கள்ன்ற திராவிடர்ன்ற இன மொழி சார்ந்து செயல்படும் போது இந்த பொங்கல் அதிகமாகவே இனிக்கும். பல சிறப்புகள் உண்டு. இந்த பொங்கலுக்கு கொண்டாடி மகிழ்வோம்.